This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா மனிதர்களுடைய மனசு மைண்ட் செட் எல்லாமே வேறு வேறு மனநிலைமையில் இருப்பாங்க. ஏன் இந்த விஷயத்தை ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ என்னோடய வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஒரு சிலருக்கு பிடிச்சும் பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா வெவ்வேறு விதமான மனிதர்கள். இப்போ நான் பேசுகிறது ஒரு சிலருக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறேன்னா டைம் வேஸ்ட் வீடியோ அப்படின்வாங்க. எது எப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ பண்ணணுன்னு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஒரு ஆப்ஷனுக்கு நான் எதிரானவன், ஆப்ஷன் பையிங்க்கு எதிரானவன் நினச்சிட்டாங்க. அதாவது நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஆப்ஷன் பையிங்கில் பார்த்து பண்ணுங்கள், கவனம். ஒரு நெகட்டிவ் விஷயத்தை அதில் இருக்கிறத சொன்னோம்னா நம்ம நெகட்டிவ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது ஒரு ஃபீல்டில் இறங்குறோம் அப்படின்னா அதில் இருக்கிற சாதக பாதங்களை பார்த்து தான் நம்ம இறங்கணும். அதனால தான் நான் அதில் இருக்கிற என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் அந்த விஷயத்தில் நம்ம பேசணும். ஆனால் அதில் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க என்ன சார் இக்னோர் சார் அதெல்லாம் விட்டுத்தலுங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னாங்க. இட்ஸ் ஓகே. எனக்கு என்ன அப்படின்னா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நினச்சிக்கிறாங்களே அவங்களும் ஏன் பாவம் இன்னும் அவங்க என்ன காரணத்துக்காக நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு தெரிவித்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா எல்லோரும் மனிதர்களும் எல்லோரும் அவங்களுக்கு நேச்சர் இருக்குது இல்லைங்களா. ஒருத்தருக்கு விஷயம் பிடிக்குதுன்னா ஏன் பிடிக்கணும், ஏன் பிடிக்கல எல்லாம் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற நெகட்டிவில் அவங்க புரிஞ்சுக்கிட்டு வரத்துக்கு தாமதம் ஆகிடும். ஏன்னா அவங்ககிட்ட இருக்க பணத்தெல்லாம் ஜீரோ பண்ணிட்டதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க. அது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பாவம் இப்போ அவங்ககிட்ட இருக்க ஒரு 50,000 ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கையில் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த புரிஞ்சிக்காம நிலைமையில் அந்த இருக்கிற பணத்தையும் எங்கே லாஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ பார்த்து உணர்ந்து வர சொல்லுவோம். நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அடடா அவங்க அன்றைக்கே கேட்டுருந்தாங்கன்னா பணம் கொஞ்சம் மிச்சமாக இருக்குமே அவங்களுக்குன்னு. ஆனால் அதை கேட்குற மனப்பக்கம் அவங்களுக்கு கிடையாது. சரி, இப்போ அவங்களுக்காக இந்த வீடியோ பாசிட்டிவான ஒரு கமெண்ட் விஷயத்தை சொல்லி நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு இந்த ஆப்ஷன் பையிங்கில் பற்றி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு விஷயத்தை நெகட்டிவாகவும் சொல்லி புரிய வைக்கலாம், பாசிட்டிவாகவும் சொல்லி புரிய வைக்கலாம். சரி, நம்ம பாசிட்டிவாக சொல்லி புரிய வைக்கிறது ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வருகை நான் எதிர்பார்த்துருக்கேன். ஸோ இந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவுடனே வேறு நிறைய விஷயங்கள் ஆப்ஷன் பையிங்கில் காத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பையிங்லையும் பணம் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்ன சார் ஆப்ஷன் பையிங்கில் வானான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பையிங்லையும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா, எஸ், ஆப்ஷன் பையிங்லேயும் பணம் சம்பாதிக்கலாம். எப்படி? இப்போ நான் சொல்கிறதுல விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டா, அதை புரிஞ்சுக்கிட்டா, உங்களுக்கு அது மேட்சிங் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் பையிங்லேயும் பணம் சம்பாதிக்கலாம். சரி, ஆப்ஷன் பையிங்கில் என்ன சார்? மார்க்கெட் மேலே போனால் கால் ஆப்ஷன் வாங்க போகிறோம், மார்க்கெட் கீழே வந்தால் புட் ஆப்ஷன் வாங்க போகிறோம். இதை விட்டால் வேறு என்ன சார் தெரிஞ்சுக்கிறது இருக்குதால்ல? ஓகேங்களா? ஜென்ரலாக எல்லோரும் கேட்க தவறு தானே. இப்போ புதுசாக மார்க்கெட் வரும், கால் ஆப்ஷன்னா மார்க்கெட் மேலே போனோம் சின்னு வாங்க வேண்டியது தான். புட் ஆப்ஷன்னா மார்க்கெட் கீழே வரும், அதில் பின்னு வாங்க வேண்டியது. அவ்வளோதான் மேட்ரு. இதுக்குன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கின்னு அப்படின்னு அந்த ஒரு சில தான் சொன்னீங்களா 1% பீப்புள்ஸ். இட்ஸ் ஓகே. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கால் ஆப்ஷன் நீங்கள் சொன்னது கரெக்டான விஷயம் தான். கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் பணம் சம்பாதிக்கலாம், புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் மார்க்கெட் கீழே போனால் பணம் சம்பாதிக்கலாம். என்ன ஒன்று, கால் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ண உங்களுடைய கணிப்பு வேகமாக இருக்கணும், டைம் குறைவாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு 9:15 மணிக்கு நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் போதுன்னா அது ஒரு 3 மணிக்கு மேலே போச்சு உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் 9:15 மணி டிசைட் பண்ணிங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் எடுத்த தூரத்தை மார்க்கெட் ரீச் பண்ணிடுச்சுன்னா தான் உங்களுக்கு காசு கிடைக்கும். ஒரு 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ ஒரு 2 நாள் 3 நாள் கடந்து 4-5 நாள் கடந்து நீங்கள் சொன்ன ப்ரைஸ் போதுன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காது. ஓகேங்களா? இது கால் ஆப்ஷனில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ புட் ஆப்ஷன்லையும் அதே மாதிரி தான். மார்க்கெட் நீங்கள் நினைச்ச நீங்கள் ப்ரைஸ் ப்ரீமியம் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரைஸ் இமீடியட்டாக கீழே வந்தால் தான் உங்களுக்கு காசு கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. இப்போ 42,500 ப்ரைஸ் ஓடிட்டு இருக்குது. நீங்கள் 42,300 புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 200 பாயிண்ட் சீக்கிரமாக வரணும், குயிக்காக வந்தால் தான் நீங்கள் காசு சம்பாதிக்க முடியாது. ஓகே. ஸோ அந்த 42,500லேருந்து 42,300 இந்த 200 பாயிண்ட் உங்களுக்கு குயிக்காக வந்தால் தான் உங்களுக்கு புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது பிஇயில் நீங்கள் என்ன ப்ரீமியம் எடுத்தீங்களோ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கேருந்து நீங்கள் கீழே கணிக்கிறீங்க, இந்த இடத்துல தூரம் வந்தால் நமக்கு எவ்வளோ சார் ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த இதில் கீழே வந்துருக்குது கிட்டத்தட்ட 42,650ங்களா, எவ்வளோ பாயிண்ட் கீழே வந்துருக்குன்னு பார்க்கலாம்.
எவ்வளோ பாயிண்ட் குறைஞ்சிருக்கு? கிட்டத்தட்ட 210 பாயிண்ட் வச்சுக்கலாம். 200 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. பேங்க் நிஃப்டியில் மெயின் வந்து 200 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் புட் ஆப்ஷன் வாங்கினா உங்களுக்கு 200 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு கொஷின்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் புட் ஆப்ஷன் 200 பாயிண்ட்டு வராது. சார் நீங்கள் 200 பாயிண்ட் நீங்கள் கிடச்சிருக்கு, நாங்கள் புட் ஆப்ஷன் 200 பாயிண்ட் வரணும், அப்போ 25 குவான்டிட்டிக்கு இன்ட்டு 200னா எவ்வளோ லாபம் வரும் எங்களுக்கு, இவ்வளோ லாபம் வரணும் இல்லையா அப்படின்னா வராது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒன்லி நான் புட் ஆப்ஷன் மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்தா லேட் ஆகும். நீங்கள் கால் ஆப்ஷன் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் கனெக்ட் போட்டுக்கலாம். நான் புட் ஆப்ஷன் மட்டும் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். ஸோ இந்த இதில் வந்து நம்ம மெயினில் வந்து 200 வந்து மூமெண்டம் கீழே வந்திருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் என்ன, ப்ரைஸ் மேலே போகணும் இல்லைங்களா? இப்போ மார்க்கெட் வந்து கீழே வருது, நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அப்போ வந்து பிஇயில் வந்து மேலே போகணும். சரி, ஓகேங்களா? சரி, இப்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எந்த ப்ரைஸ் சூஸ் பண்ணால் நம்ம எந்தெந்த பாயிண்ட் வரும்ன்றது பார்க்கலாம். இப்போ 42,500 அப்படின்றது இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 42,700 இருக்குது. ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து 42,700. அப்போ நம்ம புட் ஆப்ஷன் என்ன வாங்கினப்போ அட்லீஸ்ட் கிட்டத்தில் 42,700, 42,600 அந்த மாதிரி வாங்கணும். இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் த மணி ரொம்ப தள்ளி வாங்கிட்டீங்க, விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு வாங்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? இப்போ நம்ம சார்ட்லேயே எக்ஸாம்பிள் பார்த்துலாம் அதே உங்களுக்கு. ஓகே, நான் 3 போட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். இது எவ்வளோது? 42,500 பிஇ. ஃப்ரெண்ட்ஸ், நான் 42,500 புட் ஆப்ஷனு எவ்வளோ? 249 ரூபாய் க்ளோஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 42,400 பிஇ புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 42,300 பிஇ புட் ஆப்ஷன் 165 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து 250, 210, 165 இது எல்லாமே புட் ஆப்ஷன் தான். ஆனால் இதில் எல்லோரும் சூஸ் பண்ணுறது என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி கம்மியாக இருக்கிறத சூஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் இது ரெண்டுத்தில் சூஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் கெயின் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, எப்படி சார் கெயின் பண்ணலாம், எவ்வளோ பாயிண்ட்டு நமக்கு ரைஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 200 பாயிண்ட் வந்து மெயினில் ரைஸ் ஆகிருச்சிங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நமக்கு வந்து 42,500 புட் ஆப்ஷன் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு மேலே மார்க்கெட் மேலே போச்சு இல்லைங்களா? சரி, நமக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ? 52 பாயிண்ட்ஸ். அதில் மெயினில் எவ்வளோ போச்சு? 200 ரூபாய் மூமெண்டம் கொடுத்து பேங்க் நிஃப்டியில் 42,700லேருந்து 42,500 வரலாம் ப்ரைஸ் கீழே வந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, 42,500 வரலாம் ப்ரைஸ் கீழே வந்துச்சு. ஸோ 200 பாயிண்ட் டவுன் ஆச்சு. ஆனால் நீங்கள் 42,500 புட் ஆப்ஷன் வாங்கினாவே உங்களுக்கு வெறும் 52 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆப்ஷனில் பையிங் பண்ண சொல்லும். இதெல்லாம் கவனித்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதே நான் உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லியிருந்தேன், வேறு சில வீடியோஸ்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லியிருப்பேன். நெகட்டிவான என்ன, இந்த இடத்துல இந்த ரிஸ்க் இருக்குது, இப்படி பார்த்து பண்ணுங்கள், அப்படி பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சால் ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இதே உங்களுக்கு ப்ராஃபிட் இந்த ப்ரீமியம் தள்ளி வாங்கினா வேறு ப்ரீமியமில் எவ்வளோ நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம். சரி, இப்போ வந்து புட் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் இப்போ அவுட் ஆஃப் த மணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் எவ்வளோ பாயிண்ட் நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியும்? 42,300 புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இதில் எவ்வளோ மூமெண்டம் இருக்குது? அதே 200 பாயிண்ட்டுக்கு இதில் எவ்வளோ மூமெண்டம் இருக்குது பார்க்கலாம். எல்லாம் 2 தான். அது வந்து கிட்டத்தட்ட 38 பாயிண்ட், அது 52 பாயிண்ட் மூமெண்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 38 பாயிண்ட்ஸ், அதில் 200 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி மூமெண்ட் ஆகுது. இதில் 52 பாயிண்ட்ஸ் 42,500 பியில், இது வந்து 42,300 பிஇ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி எதில் நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே நீங்கள் 42,600 பிஇ எடுத்திருந்தீங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துருக்கலாம். 60 பாயிண்ட் வந்து உங்களுக்கு மூமெண்டம் கொடுத்துருக்கலாம். இந்த 52 இருக்குங்களா, 60ல் 65 பாயிண்ட் வந்து மூமெண்டம் கொடுத்துருக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மணி வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதனுடைய மூமெண்டம் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் சேலர்ஸ் எங்கே பயப்படுறான், ஆப்ஷன் பையர்ஸ் எங்கே பயப்படுறான், இதை பார்த்துக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விஷயம் தெரியும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டீப் மணி இருக்குங்களா, அதாவது இப்போ ப்ரெசென்ட் மணியை விட இப்போ ஒரு 50 ரூபா இருக்குது மணிங்கிறதுல அடுத்த மணி 50 ரூபா இருக்குதுன்னா, இப்போ அவுட் ஆஃப் த மணி ஒரு 10 ரூபா இருக்குதுன்னா, இங்கே 40, இங்கே 30, இங்கே 20, அதாவது உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கம்மியாக ப்ரீமியம் கம்மியாகிட்டுன்னா இந்த 10 ரூபா இருக்குங்க, இந்த 10 ரூபாய் ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து டார்கெட் வைப்பான்.
இப்போது அவுட் ஆஃப் த மணி அவனுக்கு. இப்போ இதை நீங்கள் சேல் பண்ணிட்டாங்கன்னா இந்த 10 ரூபா வந்து கிட்டத்தட்ட 90% அவங்களோட ஜாபில் வந்து விழுந்துடும், அவங்களுக்கு அக்கௌண்ட்டை வந்து விழுந்துடும். அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. இந்த 10 ரூபா அவங்களுக்கு எழுதி வச்சு சொத்து மாதிரி அது. அவங்க பயப்படுறது எப்படின்னா இந்த மணிக்கு பயப்படுவாங்க. அதாவது இந்த 60 ரூபாய் 70 ரூபாய் 100 ரூபாய் இல்லைன்னா இந்த 100 ரூபாய் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து இதுக்கு பயப்படுவாங்க. இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஆதிக்கம் செல்லாது, இங்கே வந்து ஆப்ஷன் பையர்ஸோடைய ஆதிக்கம் செல்லும். அப்போது நம்ம இந்த மணியை சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களால் ப்ராஃபிட் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் விஷயம் தெரிஞ்சு பண்ணுங்கள். எனக்கு எது சார்ட் ரீடிங் எதுவும் தெரியாது, பிரேக் டவுன் எதுவும் தெரியாது, எங்கே சப்போர்ட் தெரியாது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் தெரியாது அப்படின்றவங்க நீங்கள் இந்த மணி எடுத்தாலும் உங்களுக்கு ரிஸ்க் தான். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆப்ஷன் பையிங்லையும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.